ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் பியாண்ட் த கிரேவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே இதுதான் சாக்குன்னு சிமி உடம்பு முடியாம இருக்காங்க, அடிச்சு புடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு பிளாக்கி பைச்சாவை கூட்டு போயிட்டு சிமிய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருந்தா. சிமி ஆனா சிரிச்சிட்டு இருந்தா. அத்தோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல சிமி லேசா ஒரு பவரை விட பைச்சா பிளாக்கி ரெண்டு பேரும் பறக்குறாங்க. பிளாக்கிய நீதான் அந்த துரோகியான்னு ஜிஜி அந்த பக்கம் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண. பிளாக்கி ஆனா பைச்சாவை பிரேஸ்லெட் மூலமா கண்ட்ரோல் பண்ணி ஜிஜியை அட்டாக் பண்ண வைக்கிறா. ஜிஜி பைச்சாவோட சண்டை போட போயிடுறா. இந்த நேரம்னு பார்த்து பிளாக்கி மேல ஒரு பெரிய வெப்பன் வந்து அட்டாக் பண்ணுது. பார்த்தா வெளிய இருந்து யான் தான் அந்த வெப்பனை எரிஞ்சிருக்கான். நேரா உள்ள வரான். யானை பார்த்துட்டு இல்லங்க, யார் என்ன கேட்டாலும் உங்க பேரை நான் சொல்லி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா யான் அவ வெப்பனாலேயே ஃபுல்லா அட்டாக் பண்ணிட்டு அவளை அங்கேயே போட்டு தள்ளுறான். சாகிறதுக்கு முன்னாடி பிளாக்கி நீ யார அதிகமா காதலிக்கிறியோ அவங்க கையாலதான் நீயும் ஒரு நாள் சாவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிடுறா. இங்க ஜிஜிய கொல்றதுக்காக பைச்சா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஜிஜி பைச்சா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க ஒரு செகண்ட் அவனுக்கு சுய நினைவு வருது. தலைய புடிச்சிட்டு அப்படியே என்ன பண்றதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். ஆனா அங்க பைச்சாவை கொல்றதுக்கு யான் நடுவுல வந்துடுறான். ஜிஜி பாக்குறா. பைச்சாவை காப்பாத்துறதுக்கு நடுவுல குறுக்க போயிடுறா. அங்க சிமி வந்து வேகமான யானை தள்ளி விட்டுட்டு அவனை கொல்ல சொல்லி நான் உன்னை கூப்பிட்டேனா, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு அந்த ரெண்டு பேரையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க சிமி முன்னாடி ஒட்டுமொத்த மத்த எல்லா லீடர்ஸையும் கூப்பிட்டு யான் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி பிளாக்கி நிறைய பேரை சேர்த்துட்டு நிறைய ஆத்மாக்களை சேர்த்துட்டு ஜெயிலுக்குள்ள ஏமாத்தி போய் பைச்சாவை கூட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்பவே அட்டூழியம் பண்ணிட்டா. அவ ஆளுங்க யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள அழிக்கிற வேலையில இருக்கும். எல்லாரும் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க, யாரு மாட்டினாலும் அவங்களுக்கு தண்டனை உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அங்க இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. யான் பாக்குறான். சிமி பைச்சாவை என்ன பண்ண போற, இது ரொம்ப தப்பா இருக்கே அப்படின்னு கேட்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சிமி சொல்லிடுறா. சிமி உட்காந்துட்டு அவ உடம்புக்கு பவர் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. யான் அவளை பாக்குறதுக்காக வரான். என்ன ஆச்சுன்னு கேட்க பைச்சாவை விட்டு வைக்கிறது ரொம்ப ஆபத்து சிமி, உனக்கு தெரியும்ல, ஏன் விட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்க அதுவும் இல்லாம ஜிஜி தான் பைச்சாவை இத்தனை நாளா கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்திருப்பா போல, ஏன்னா பிளாக்கியால இந்த வேலையெல்லாம் தனியா செஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்ல. ஜிஜி மேல தப்பு இருக்குன்னு உனக்கு தோணுச்சுன்னா ஆதாரம் இருந்தா கூட நான் கண்ட்ரோல் பண்றேன், இல்ல அப்படின்னா இனி கொன்னது யாரு, பிளாக்கிய நீ தான் கொன்ன, பிளாக்கிய விசாரிச்சிருந்தா கண்டிப்பா நமக்கு உண்மை தெரிய வந்திருக்கும்னு சிமி சொல்றா. வேற வழி இல்ல, அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம பிளாக்கிய கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் ஒண்ணு சொல்லவா சிமி, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு பைச்சாவை விட்டு வச்சிருப்ப, அவன் 300 வருஷமா இன்னும் சாகாம ஜெயிலுக்குள்ள இருக்கான், இதுக்கும் மேலேயும் அவனை விட்டு வச்சிருக்க போறியான்னு கேட்க அதை நான் பாத்துக்கிறேன், தேவையில்லாம கவலைப்படாத, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு யான் அங்க இருந்து போக வச்சிடுறா. சிமியை என்ன சொல்றதுன்னு தெரியலையேன்னு யானும் அங்க இருந்து போயிடுறான். இங்க சிமி ஜிஜிய பாக்குறதுக்கு வரா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இங்க பாரு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து பைச்சாவை காப்பாத்திருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல. இல்ல அப்பயும் நீ பைச்சாவை காப்பாத்திருக்க, எதனால ஜிஜி, இன்னொன்னு அவனை லவ் பண்றியான்னு கேட்க நான் அவனை அழிக்கணும் அவனை கண்ட்ரோல் பண்ணணும் தான் நினைச்சேன், ஆனா அவனை பார்த்துட்டு அவன் அடி வாங்குறத பார்த்துட்டு என்னால ஒரு கட்டத்துக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போ இன்னொன்னு அவனை பத்தி அக்கறைப்பட்டுட்டு தான் இருக்க, இது எனக்கு புரியுது, பைச்சாக்கு எதுவும் ஆகல, உயிரோட தான் இருக்கான், ட்ரீட்மெண்ட் அவனுக்கும் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிமி கிளம்பி போயிடுறா. மறுபடியும் உட்காந்துட்டு அந்த லைட் இருக்குல்ல அத பாத்துட்டே அவனுக்கு ஒரு எடுபொடி இருப்பான்ல நம்ம சிமிக்கு, அவனை கூப்பிடுறா. அவன் நந்துங்கிற ஊர்ல, துவான்ஷு எந்த ஊர்ல இருக்கானோ அந்த ஊர்ல தான் இருப்பான் போல, அவன் ஒரு நார்மல் மனுஷன் தான் போல. ஹை சிமி மேடம், எங்க ஊருக்கு வர போறீங்களான்னு கேட்க ஆமா வர போறேன் அப்படின்னு சிமி சொல்றா. இங்க துவான்ஷு சின்னுவை கூட்டிட்டு துவான்ஷுவோட அம்மாவை பாக்குறதுக்கு போறான். அம்மாக்கு அமைதியா இருந்தாதான் பிடிக்கும் புரியுதா அப்படின்னு உள்ள போறான். அவங்க அம்மா எப்ப பாரு சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க போல. துவான்ஷுவை பார்த்துட்டு பயங்கரமா இமோஷனல் ஆயிடுறாங்க. துவான்ஷுவை சின்ன வயசுல பாத்துக்க வேண்டிய நேரத்துல பாத்துக்க முடியாம போயிடுச்சுன்னு அவங்களுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி இருக்கு. வாப்பா உட்காருன்ட்டு துவான்ஷுவை தொட்டு கூட பேசாம கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இந்த குட்டி பையன் யாரு அப்படின்னு கேட்க இது சின்னுமா, இவன் அம்மா அப்பா இறந்துட்டாங்க, நான் தான் இவனை பாத்துக்கிறேன், என் தம்பி மாதிரி அப்படின்னு சொல்ல அவன் போயிட்டு வணக்கம் மேடம்னு வணக்கம் சொல்றான். அவங்க வேகமா கூப்பிட்டு சின்னுவை பாக்குறதுக்கு குட்டி வயசு துவான்ஷு மாதிரி அவங்களுக்கு இருக்கு போல. அவனை பயங்கரமா கொஞ்சுறாங்க. சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு ரொட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. துவான்ஷு அவங்க அம்மாவையே அமைதியா பாத்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவை பார்த்துட்டு சின்ன கூட ரொம்பவே இமோஷனல் ஆயிடுறான். என் அம்மா இருந்திருந்தா இப்படிதான் என் மேல பாசமா இருந்திருப்பாங்கன்னு. சாரி துவான்ஷு, நான் உனக்கு எப்ப அம்மாவா இருந்திருக்கணுமோ அப்ப இல்லாம விட்டுட்டேன்னு அவங்க ஃபீல் பண்ண. மா உங்க மேல நான் என்னைக்கும் பிளேம் பண்ணதே கிடையாதுமா அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். சின்னவும் துவான்ஷுவும் வெளியே வராங்க. இங்க சிம்மி அக்கா இருந்திருக்கலாம், அவங்க இருந்திருந்தாதான் நீங்க சோகமாவே இருக்க மாட்டீங்க, இப்ப சோகமா இருக்கீங்களேன்னு கேட்க சின்னுவை பார்த்துட்டு துவான்ஷு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சோகமா இல்ல, ஆனா சிமி இருந்திருந்தா நல்லதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இங்க யான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதோ சிமிய கூப்பிட்டுப்பான் போல.
எதுக்கு என்ன கூப்பிட்டையான்ட்டு கேட்க, சின்னதா அவன் மேஜிக்க போட்டதும் அந்த இடமே பூக்களால பட்டாசால அப்படின்னு நிரம்பி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இது பாத்தியா, பூமியில இருந்த கொண்டாட்டம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னல, அதே மாதிரியே நம்ம உலகத்துல கூட ஆத்மாக்கள் இருந்தா என்ன, உனக்காக நான் என்னாலுமே கொண்டாடத்தை ரெடி பண்ணி காட்டிட்டே இருப்பேன்னு சொல்ல, என்ன சமாதானப்படுத்துறதுக்காக என்னென்னவோ பண்ற, இதெல்லாம் வேண்டாம் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு சிமி சொல்ல ஆரம்பிக்கிறா. அது எப்படி விட முடியும், இந்த ஹேர்பின் பாரு, இது என்னோட பவர்ல இருந்து உருவாக்குன ஹேர்பின், இதை நீ வச்சுக்கோ, உன் கூட எப்பவுமே நான் இருப்பேன், ஒரு ஃப்ரெண்டா ஒரு காதலனா உன் கூட எப்பவுமே நான் கம்பெனி கொடுத்துட்டே இருப்பேன் சிமின்னு சொல்ல, சிமி பாக்குறா, நீ என்னோட ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டு, அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனா கல்யாணமா அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுன்னு சொல்லிடுறா. சிமி, என்ன நீ அவாய்ட் பண்றியா, என்ன ரிஜெக்ட் பண்றியா, நீ இப்படி பண்ணிதான் நான் நெக்லெக்ட் பண்ணிட்டே இருக்கேன்னு அவன் கைய பிடிக்கிறான். நான் நெக்லெக்ட் எல்லாம் ஒண்ணு பண்ணவே கிடையாது, கைய பிடிக்கிறது ஓவர் ஸ்டெப், கைய விடு, நீ எனக்கு ரொம்ப நம்பிக்கையான என்னோட அசிஸ்டன்ட், இல்லனா இந்த இடத்தோட 2வது கட்ட அதிகாரி, அது நான் என்னைக்குமே மறந்தது கிடையாது, தேவையில்லாம பேசாதுன்னு சிமி அங்க இருந்து போயிடுறா. அவ்வளவுதான், இதுவரைய அமைதியா இருந்த யான் அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடமே இருண்டு போயிட்டு யானோட நெகட்டிவ் பவரா மாறிட்டு இருக்கு. இங்க சிமியோட அந்த எடுபடி பையன் இருக்கான்ல, சிமி வந்ததுக்கு அப்புறமா எப்படிலாம் வரவேற்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஏதேதோ பிளான் போட்டுட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா சிமி வந்து பின்னாடி நிக்கிறா. நல்லா இருக்கியான்னு கேக்குறா. சிமி மேடம், நீங்க என்ன சின்ன வயசுல தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்கீங்க, அட்லீஸ்ட் உங்க கையாவது நான் தொட்டு பாக்கலாமா அப்படின்னு கேக்குறான். நான் வரேன்னு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க போல அழகழகா, சரி பரவாயில்ல இந்த கையின் சிமி கொடுக்குறா. கைய தொட்டு பார்த்துட்டு, நான் குட்டி வயசுல எப்படி உங்களை தொட்டு பார்த்தனோ அதே மாதிரியே இருக்கு, அதே மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்களும் ஆனா அதே மாதிரியே இருக்கீங்கன்னு உள்ள கூட்டு போறான். சிமி பாத்துட்டு, நான் முக்கியமான விஷயமா வந்திருக்கேன்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கா. நீங்க துவான்ஷுவை பார்க்க போலியா, இந்த ஊர்ல தான் இருக்கான், அவனுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்ல, அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணதான் செய்வாங்க, இதுக்கு நான் சோகமாகணும், முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன்னு சொல்லும் போது தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காதுன்னு சிமி திட்ட ஆரம்பிக்கிறா. சரி அது இருக்கட்டும் அப்படின்னு பேசும்போதே ஷீஜின்னு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு இந்த எடுபொடியோட மெய்டு பொண்ணா. நீங்க தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, இதுக்கு மேல முடிச்சிருக்க கூடாது, எந்த மீட்டிங்னாலும் நாளைக்கு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இந்த எடுபொடி பையனை தரன்னு இழுத்துட்டே போயிடுறா. சிமி எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கும் போதே அந்த ஷீஜி மறுபடியும் வந்து, உங்களுக்கு ரூம் ரெடி பண்ணிருக்கேன், வந்து தூங்குங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க அடுத்த நாள் காலையில நம்ம துவான்ஷுவும் அவன் தங்கச்சி 2 பேருமா சேர்ந்து வண்டியில கிளம்பி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்ப பாத்துட்டு, நான் யாருனா அந்த ஷியன் இருக்கான்ல, அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, உன்னோட பெரிய ஆளா என்ன, அவனை பத்தியே ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க, எனக்கு அவன் பேரை கேட்டாலே சுத்தமா பிடிக்கல, அவனுக்கு ஏதோ நிறைய பொண்ணுங்க கிடைக்குதான், உனக்கு பொண்ணுங்க கம்மியா தான் கிடைக்குதான்னு சொன்னாங்க, உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் சொல்லு, நான் உனக்கு பொண்ணு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம துவான்ஷு, எனக்கா இந்த பூமியிலேயே இல்லாத மாதிரி ஒரு பொண்ணுதான் வேணும்னு சொல்லிட்டு அவளை கலாய்க்கிறான். ஒரு கடைக்கு தான் வந்திருக்கா போல, நீ உள்ள போ, நான் வெளியே நிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம துவான்ஷு வெளியவே நின்னுடுறான். இங்க சிமி கிட்ட அந்த பையன் பேசுறதுக்கு மறுபடியும் வந்திருக்கான். என்ன மேடம், எதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, ஜெயில ஒரு கேண்டில் இருக்கும்ல, அதை கொண்டு வந்து சிமி காட்டுறா. எதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆக, 300 வருஷம் ஆயிடுச்சுடா, இப்ப அந்த கதைய முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம துவான்ஷு நின்னுட்டு, சிமி இங்க இருந்தா கூட நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சிட்டு அப்படின்னு தெருவுல வாக்கிங் போயிட்டு இருக்கான். போக போக மழை வர வருது. மழை வந்ததுமே சிமி ஞாபகம் வந்துருது. சிமியும் அந்த மழைய பாக்குறா, அவளுக்கும் துவான்ஷு ஞாபகம் வருது. அதெல்லாம் அப்பதானே முதல் தடவை ஃபீல் பண்ணா, அதை நினைச்சு போயிட்டு இருக்கா. இங்க வெளியே வந்துட்டு துவான்ஷுவோட சிஸ்டர் எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது ஷியன் நிக்கிறான். உங்களை அன்னைக்கும் மழை வரும்போது பார்த்தேன், இன்னைக்கும் பார்த்தேன், உங்க பேரு என்னங்க அப்படின்னு அவ கேட்டுடுறா. என் பேரு ஷியன் அப்படின்னு சொன்னதும், நீங்க தான் அந்த ஷியனா, என் அண்ணன் வாழ்க்கையில அடிக்கடி விளையாடுறது நீங்க தானான்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஷியனுக்கு இது யாரு நல்லாவே புரியுது. எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா அவனோட கையில ஏதோ காயம் ஒண்ணு இருக்கு. உங்க கையில எப்படி இதே மாதிரி காயம் வந்ததுன்னு கேட்க, நான் ஒரு தடவை பாட்டி வீட்டுல இருந்து வரும்போது என்ன கொள்ளைக்காரங்க அட்டாக் பண்ணிட்டாங்க, அப்ப வந்து காயம்னு சொல்ல, இதே மாதிரிதான் என் அண்ணனை கூட அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. யாருக்கும் பாதுகாப்பே இல்லன்னு. இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாதான் இருப்பான் போல, பாவம். அதுவும் இல்லாம இந்த டியூக் இருக்காருல பேய், அவர் கூட்டு போய் வளர்த்து இந்த பையனை அமைதியா மாத்திருக்காருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறா. எவ்வளவு நேரம் என் கையை புடிச்சே இருப்பீங்கன்னு ஷியன் கேக்குறான். ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. முதல் தடவையா அவ்வளவு ஒண்ணும் மோசமா தெரியலையே இவனை பார்த்தா அப்படின்னு இவளுக்கே மனசுல கொஞ்சமா மாற்றம் வந்துருது. இன்னொரு பக்கம் அந்த எடுபுடி பையன் ரெடியா இருக்கான். இன்னைக்கு எப்படியாவது இந்த ஃபைனல் ஒரே ஒரு மூலிகை தான் கேட்டாங்க நம்ம மேடம், அதையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சிமி அங்க வரா. என்னடா ரொம்ப கேர்ஃப்ரீயா இருந்துட்டு இருக்க, என்ன ட்ரெஸ் இது, பிடிக்கவே இல்ல, இனிமே போடாதுன்னு சொல்லிட்டு, இந்தா நீ கேட்டலன்னு ஏதோ ஒரு பாட்டில கொண்டு வந்து கொடுக்குறா. இன்னும் இத்தனோன்னு இருக்குன்னு அவன் கேக்குறான். ஆமா ஆமா இது எடுக்கிறது கஷ்டம் இல்லன்னு அவனே சிமி முறைக்கிறத பார்த்து மாத்தி பேசிட்டு இருக்கான். இங்க யான் கிட்ட வந்து சொல்றாங்க, எவ்வளவோ தேடி பார்த்தோம், எந்த இடத்துல சிமி பைச்சாவை வச்சிருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்ல, தேடுங்க நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து இவன் யோசிக்கிறான். ஏதோ ஒரு பேப்பர்ல இன்ஃபர்மேஷன் எழுதுறான். மனுஷ உலகத்துல இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சக்தியை கலெக்ட் பண்ணு அப்படின்னு.
அந்த லெட்டரை அனுப்புறான். பூமி கத்து வருது. அந்த லெட்டரை ஏதோ ஒரு கை எடுக்குது. யாருன்னு தெரியல. இங்க பார்த்தா அந்த ஷியன் இருக்கான்ல, அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க நேரத்துல யாரோ ஒரு முகமூடி போட்ட கொலைக்காரங்க அவனை அட்டாக் பண்றாங்க. அவன் ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. ஷியனை மட்டும் தப்பிக்க விட்டுட்டு அங்க ஆளுங்க வந்துட்டாங்கன்னு வந்த கொலைகாரங்க எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஷியன் பாத்துட்டே இருக்கான், யார் தன்னை கொல்ல வந்தது அப்படின்னு. அதே நேரத்துல ஒரு கிளப்ல நிறைய பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கிளப்புக்குள்ள துவான்ஷு வரான். எனக்கு எப்பவுமே பாப்பேன்ல, அந்த பொண்ணதான் பாக்கணும்னு துவான்ஷு சொல்ல அவனை உள்ள கூட்டு போறாங்க. பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கா. உனக்கு வராததை ஏன் ட்ரை பண்ற அப்படின்னு துவான்ஷு கேட்க அந்த பொண்ணு வெளியே வந்துடுறா. மியூசிக் வராது, ஆனா மத்த வேலைலாம் எனக்கு ரொம்ப நல்லாவே வரும். நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஷியனை கொலை பண்ற மாதிரி போயிட்டு அவனை மட்டும் கொலை பண்ணாம திரும்ப வந்துட்டேன். எதுக்காக என்ன பண்ண சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அது ஒரு விஷயமா தான் அப்படின்னு துவான்ஷு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா டியூக் பெயின் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்டதான் இந்த ஷியன் இருக்கான்ல, அவர் தான் அவர் வளர்த்துட்டு இருக்கான். மாஸ்டர் அவரு ஷியனை பார்த்து என்னப்பா கையில அடிபட்டிருக்குன்னு கேட்டு அவர் மருந்தெல்லாம் போட்டு விட ஆரம்பிக்கிறாரு. இல்ல மாஸ்டர், இருக்கட்டும். என்னை யார் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு துவான்ஷுக்கு ஏற்கனவே ராஜா டிமோட் பண்ணிட்டாரு. ப்ரொமோஷன் கிடைக்கும்னு துவான்ஷுவோட அப்பா நினைச்சிட்டு இருந்தான். இப்ப டிமோட் ஆயிருக்கதால அவங்கதான் நம்ம மேல இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம மிலிட்டரி கண்ட்ரோல் துவான்ஷுக்கு பங்கு போகும்னு அவங்க நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா முழு கண்ட்ரோலும் உங்ககிட்ட இருக்கிறதால இந்த வேலையை அவங்க பண்ணிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுதுன்னு ஷியன் சொல்லிட்டு இருக்கான். டியூக் பாக்குறாரு, எனக்கும் அப்படிதான் தோணிட்டே இருக்கு. சரி, ஓகே. துவான்ஷுக்கு கல்யாணம் பண்றதுக்காக 3 பொண்ணுங்களை ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், 5th பிரின்ஸ் கிட்ட சொல்லி அந்த 3 பொண்ணுங்க கிட்டயும் பழக விட்டு அந்த 3 பொண்ணுங்களையும் 5th பிரின்ஸே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றோம். அதுக்கப்புறமா துவான்ஷுக்கு எந்த பொண்ணு இருக்காது. அதுவே ஒரு பெரிய அவமானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் ஏத்தி விட்டுட்டு இருக்காரு. இங்க துவான்ஷுட்ட அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. ஆமா, உன் கல்யாண பொண்ணை திருடுறதுக்கு தான் ஆளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். கல்யாணம் பண்ண போறியா இல்லையான்னு கேக்குறா. நான் என்ன பண்ண போறேங்கிறது கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியும் துவான்ஷு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். என்னை எப்ப விட போற வெளியே அப்படின்னு கேட்க, கூடிய சீக்கிரம் இந்த தடவை சொன்ன வாக்க காப்பாத்துறேன்னு துவான்ஷு அங்க இருந்து வெளியே கிளம்பிடுறான். துவான்ஷு வெளியே வரும்போதே பல்லக்குல ஒரு பொண்ணு தூக்கிட்டு வராங்க. அந்த பொண்ணு பெரிய பேரழகி, கதை கேக்குறதுக்காக இங்க வந்திருக்காளாம். அவளை பாக்குறதுக்கு ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பல்லக்குல போறது நம்ம சிமி தான். ஆனா அது தெரியாம துவான்ஷு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க இந்த 5th பிரின்ஸ் சொன்னாங்கல்ல, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எல்லா பொண்ணுங்களையும். அந்த பையனை பாக்குறதுக்கு உள்ள ஒரு வேலைக்கார பொண்ணு வரா. உங்களை பாக்குறதுக்கு ஷியன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு, என்ன அசையவே இல்லையே அப்படின்னு வேகமா பக்கத்துல போய் நின்னு பாத்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த 5th பிரின்ஸ் இறந்து போன மாதிரி மூஞ்செல்லாம் வெளியே போய் கிடக்கு. அந்த பொண்ணு பயந்துட்டு கத்த ஆரம்பிக்க, அங்க வர ஒரு லேடி அந்த பொண்ணு அங்கே டப்புன்னு போட்டு தள்ளிடுறா. போதும் எந்திரி, அவ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்ல 5th பிரின்ஸ் ஏஞ்சிடுறான். அவனோட அம்மாவா இது. ஷியனை டியூக்கு போய் இங்க அனுப்பியிருக்கான். அவன் நம்ம கிட்ட கண்டிப்பா சொல்ற வேலையெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் நமக்கு பாதுகாப்பு. நான் சொல்ற வேலையை செய்யறதுதான் உனக்கு இருக்கிற ஒரே கடமை. வா போலாம் அப்படின்னு அந்த ராணி கூட்டு போயிட்டு இருக்கா. 5th பிரின்ஸும் அந்த ராணியும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஷியன் உள்ள வந்துடுறான். என்னது ஸ்வீட் பார்க்க அழகா இருந்தாதான் எனக்கு சாப்பிட பிடிக்கும் தெரியாதா? இந்த அச்சு எதுக்கு வச்சீங்கன்னு சொல்லிட்டு சும்மா மொக்க காரணத்துக்குலாம் அந்த 5th பிரின்ஸ் கத்த ஆரம்பிக்கிறான். ராணி பாக்குறா, எதுக்குப்பா வந்திருக்கன்னு கேட்க, இல்லங்க, டியூக்கு 5th பிரின்ஸ்க்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாரு. இந்த 3 பொண்ணுங்க பேரையும் கொடுத்துட்டு வர சொன்னாருன்னு சொல்ல, இந்த 3 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் ரெடி அப்படின்னு 5th பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா தலையில இருந்து ஹேர் பின் எல்லாம் கூட உருவிட்டு இருக்கான். டீசென்டே இல்லாம பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ராணி அப்படியே சிரிச்சு சமாளிச்சுட்டு, ஏன்பா, இந்த 3 பொண்ணுங்களோட அப்பாவுமே பெரிய பெரிய ஆளுங்க. 5th பிரின்ஸ கல்யாணம் பண்ணா ஏதோ ராஜா சாருக்கே போட்டி போடுற மாதிரி பயப்பட மாட்டாங்களா? நிஜமாவே கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்க, நீங்க புடிச்சதை மட்டும் செய்யுங்க மேடம், மத்ததெல்லாம் நம்ம டியூக்க பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு ஷியன் அங்க இருந்து கிளம்புறான். இப்ப இந்த ஒரு பொண்ணு இறந்து போனால அவ உடம்புல இருந்து ஆத்மா நேரா கிளம்பிட்டு ரகசியமா ஒரு மரம் ஒண்ணு இருக்கு, அந்த மரத்துல போயிட்டு கலெக்ட் ஆயிட்டு இருக்கு. இங்க சிமி வந்ததுல இருந்து ஒரு பெரிய அழகி வந்திருக்கா, எல்லாரும் போய் பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு யார் நல்ல கதை வச்சிட்டு இருக்கீங்க, 4 ஆளுக்கு பறந்துட்டு இருக்காங்க. கூட்டம் ஹெவியா இருக்கு. சிமிய பாக்குறதுக்கு ஒரு ஒரு ஆளா உள்ள போறாங்க. கதை சொல்றேன்னு அவகிட்ட வழிய ஆரம்பிக்கிறாங்க. அவ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளையும் அடுத்தடுத்த வெளியே அனுப்பிட்டே இருக்கா. இந்த டியூக்க பாக்குறதுக்கு மறுபடியும் ஷியன் வந்துடுறான். நீங்க சொன்னதெல்லாம் நான் அப்படியே செஞ்சுட்டேன். அந்த ராணி ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்களா அப்படின்னு அந்த கதைய பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க ரொம்ப நேரமா ஆளுங்க கிட்ட கதை கேட்டுட்டு அவங்க இருக்க அப்சஷனால தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா போல சிமி. இன்னும் நிறையவே சேரல. அதான் அவனோட எடுபுடி இருக்கான்ல, அவன் இந்த உலகத்துல ராஜா கிட்ட ஜோசியம் சொல்லுவாங்கல்ல, அந்த வேலை பாத்துட்டு இருக்கான். இங்க பாருடா, கால்ல இருந்து ஒரு கெட்டப் போட்டு எல்லா அப்சஷனையும் கலெக்ட் பண்ண, இவ்வளவுதான் வந்துச்சுன்னு சொல்ல அவன் பாக்குறான். ரொம்ப கம்மியால இருக்கு.
ராஜ குடும்பத்துல எல்லாருக்கும் அப்சஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். நாளைக்கு ராஜாவோட வீட்ல 5வது இளவரசனுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு ராணி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அங்க போனீங்கன்னா அப்சஷன் நிறைய கிடைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கான். இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சிமி முடிவு பண்றா. அன்னைக்கு நம்ம துவான்ஷோ நின்னுட்டு சிமிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது தங்கச்சி அங்க வந்துடுறா. நாளைக்கு அந்த விருந்துக்கு ஒண்ணு அப்பா போ சொன்னாரு, நானும் உன கூட்டு போறேன், நீ ஏன்னா இப்ப பாரு சோகமாவே இருக்குன்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு துவான்ஷு சமாளிக்கிறான். அங்க விருதுல ஆளுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒரு 3 பொண்ணுங்களை துவான்ஷுக்கு பாத்துட்டு இருக்காங்கல்ல, அதுல 2 பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க, துவான்ஷு ஆல்ரெடி டிமோட் ஆயிட்டான், இந்த நேரத்துல அவன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது, எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது, நான்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு பேசுறாங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப அமைதியா இருக்கா. அந்த பொண்ணோட அண்ணன் இருப்பான் போல, அவன் ரொம்ப நக்கலா, இங்க பாரு டிமோட்டான துவான்ஷு வரான், எவ்வளவு சாதனை பண்ணி என்ன பிரயோஜனம், பதவி போனதான் மிச்சம்னு பேச, திடீர்னு ஒரு பொண்ணு பாக்குறா, என்ன நாய் குலைக்கிற மாதிரி சத்தம் கேட்டதேன்னு பார்த்தேன், வாங்க நீங்க இருக்கியாடான்னு சொல்லிட்டு துவான்ஷுக்கு சப்போர்ட் பண்றா. துவான்ஷு ஜூனியர்னு கூப்பிட சீனியர்னு சொல்லிட்டு அவளும் பக்கத்துல வந்து நிக்கிறா. வேகமா துவான்ஷு தங்கச்சி கிட்ட போயிட்டு, பாரு இன்னைக்கு 10 பொண்ணு வேஷம் போட சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து ஒத்துக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, அக்கா உனக்குலாம் போர்க்களத்துல சண்டை போடுறதாக்கா சரிப்பட்டு வரும், நீதான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டியே, யாருக்கு தெரியும் முதல் படை தலைவியா நீதான் ஆவ போல அப்படின்னு சொல்ல, துவான்ஷு சொல்றான், எனக்கு தெரிஞ்சு ஜூனியர் உனக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். ஷியன் அப்ப கரெக்டா உள்ள வரான். அத்தனை பொண்ணுங்க கவனமும் ஷியன் கிட்ட போயிடுது. இத பாக்குறதுக்கே துவான்ஷு தங்கச்சிக்கு வெறுப்பாதான் இருக்கு. அதுக்குள்ள ராணி அங்க வந்துடுறா. வாங்க உள்ள போலான்னு கூப்பிட்டு இருக்கா. இந்த விருந்துக்காக தான். கூடவே சேர்ந்துட்டு நம்ம இந்த ஜோசியம் பாக்குற பையன், அதாவது எடுபுடி இருக்கான்ல, அவன் கூட வேலைக்கார கெட்ட போட்டுட்டு சிமியும் உள்ள வந்துட்டு இருக்கா. பொண்ணுங்களுக்கு எல்லாம் இவனை பார்த்தாலே வலி வாங்க போல, என் அழக பார்த்து எல்லாரும் மயங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஏதோ ஸ்பிரிட் இருக்கு, ஆத்மா உள்ள வந்துருச்சுன்னு சிமி சொல்றதுக்குள்ள, உங்களை தவிர வேற எந்த ஆத்மா என் பக்கத்துல வந்தாலும் என் கையெல்லாம் ரேஷஸ் ஆயிடும், பாருங்க வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன்னு சிமி அங்க இருந்து கிளம்புறா. விருந்துக்கு அந்த பையனும் போய் உள்ள உட்காந்துட்டு இருக்கான். ராணி பாக்குறாங்க, நம்ம ஜோசியர் கூட வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துவான்ஷுவை கண்டுக்காத மாதிரி அப்படியே கொஞ்சமா உட்காந்துட்டு இருக்காங்க. போனா போதுன்னு ராணி ஒரு பேச்சுக்கு மட்டும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ உடனே என்ன ஆச்சுன்னு தெரியலையே சிமிக்குன்னு, கொஞ்சம் நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து வர ஆரம்பிக்க, சிமி அதுக்குள்ள எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாக்குறா. ஆத்மா எங்கேயோ ஓடி போயிருக்கு. சிமி எங்கேயோ ஓடி போயிடுச்சு போட மேடம், என் கையெல்லாம் சரியா போயிடுச்சு பாருங்க, நீங்க எதுவும் புடிச்சிட்டீங்களான்னு கேக்குறான். இல்ல என்னாலேயே பிடிக்க முடியாம எங்கேயோ ஓடி போயிடுச்சுன்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. அது எப்படி, இங்க ஒரு ஃபார்மேஷன் இருக்கு, அதையும் தாண்டி உங்க கண்ணிலேயே படாம ஓடி போயிருக்கோம், சரி ஓகே நீங்க போய் அப்சஷனை தேடுங்க, மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு எடுபுடி சொல்றான். சிமியும் அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த 3 பொண்ணுங்களையும் பார்த்து ராணி வேணும்னே அந்த பொண்ணுங்க கிட்ட ஸ்பெசிபிக்கா பேச, 2 பொண்ணுங்க ரொம்ப ஜாலியா பேசுறாங்க 5th பிரின்ஸ கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும் சரியாவே பேச மாட்டேங்கிறா, அந்த வாங்கோட தங்கச்சி. அப்போ உங்க துவான்ஷு வந்து அந்த பொண்ணை நோட் பண்ணிட்டு, நான் அந்த பொண்ணு கூட தோட்டத்தை போய் சுத்தி பார்க்கவான்னு கேக்குறான். ராணி உடனே கண்டிப்பா போயிட்டு வாங்கன்னு 2 பேரையும் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. பாரு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்க, சிமி அங்க வரா. 2-3 பட்டர்ஃபிளைய யாருக்கு ரொம்ப அதிகமான அப்சஷன் இருக்கோ அவங்க மேல போய் படவை அப்படின்னு சொல்ல, முதல் பட்டர்ஃபிளை பறந்து ராணி மேல போயிடுது. அடுத்த பட்டர்ஃபிளை நம்ம துவான்ஷு கூட ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கால வாங்கோட சிஸ்டர், அவ மேல போயிடுது. பக்கத்துல போனதுமே அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு சிமிக்கு கேக்குது. பக்கத்துல கேக்குற குரல் துவான்ஷு ஓடுது அப்படிங்கறத சிமி கண்டுபிடிச்சிடுறா. துவான்ஷுவா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. கரெக்டா அவனை எட்டி பாக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது கரெக்டா ஒரு ஓடு அவ கால் பட்டு ஸ்லிப் ஆகி கீழே விழ போகுது. அந்த பொண்ணு மேலேயே விழுந்திருக்கும் போல. அங்க ஷியன் வந்து அந்த பொண்ணை காப்பாத்திடுறான். துவான்ஷு பாக்குறான், மேல இருந்து எப்படி ஓடு விழுந்ததுன்னு சொல்லிட்டு நேரா போய் எட்டி பார்த்தா சிமி உட்காந்துட்டு இருக்கா. அவளை பாக்குறான். அவளும் சிரிக்க ஆரம்பிக்க, துவான்ஷுவும் சிரிக்க ஆரம்பிக்க, அத்தோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.